கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் சகோதரன் ஜோஷ்வா ராஜா. இந்த நாளின் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் உரைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம் வாழ்வை அர்ப்பணித்து நாம் வாழும்போது யோபுவை போல, ஆபிரகாமை போல உறுதியான நம்பிக்கை, உறுதியான விசுவாசத்தோடு அவரை நாம் சார்ந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழமையான காரியங்களை, கசப்பான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு மாறாவை போல கசப்பான காரியங்களை கர்த்தர் மாற்றி மதுரமாய் மாற்றுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் அப்படியாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு, உறுதியாய் விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா பழமையான காரியங்களை கர்த்தர் போக்கிவிட்டு நம்மை புதிதாய் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதித்து வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய தலைமுறை ஆசீர்வதியும் ராஜா. பழமைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிகன மகிமையெல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென். Have a blessing day. Have a nice day. God bless to you all. God bless to you all. Glory to Jesus.